லாஸ்ட் வீடியோவில் அல்ஜிப்ராவில் சிம்பிளிஃபிகேஷனை பற்றி பார்த்தோம். இப்போ வேல்யூ கண்டுபிடிக்க பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோ போகலாம். இப்போ பாருங்கள், எஃப் ஈக்குவல் டு இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு a squared plus 3a minus 4 divided by 3a squared minus 3, y is equal to a squared plus 2a minus 8 divided by 2a squared minus 2a minus 4. Find the value of x squared y to the power of minus 2. ஓகே, இப்போ எக்ஸ் ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காப்புல நம்ம எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் டு ஆஃப் மைனஸ் டூவோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸ் என்ன கொடுத்துருக்கான்? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3a மைனஸ் 4 டிவைடட் பை 3a ஸ்கொயர்ட் மைனஸ் 3. ஓகே, இப்போ பாருங்கள், இது ஃபேக்டரைஸ் பண்ணணும். இது ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன வரும்னா ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3a மைனஸ் 4 ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 3 வரணும், அதை மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும். அப்படின்னா 4 மைனஸ் 1, 4 மைனஸ் 1 3, 4 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 4. அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4a மைனஸ் a மைனஸ் 4. ஏ காமன் எடுத்துக்காங்க, ஏ ப்ளஸ் 4, மைனஸ் 1 காமனாக எடுத்துக்காங்க, ஏ ப்ளஸ் 4. இப்போ ஏ ப்ளஸ் 4 காமனாக எடுத்தாச்சுன்னா அடுத்து ஏ மைனஸ் 1. இது ஒரு ஃபேக்டர். ஓகே, அடுத்து 3a ஸ்கொயர்ட் மைனஸ் 3. 3a ஸ்கொயர்ட் மைனஸ் 3, 3a காமனாக எடுத்துக்காங்க. பாருங்கள், அடுத்து என்ன வரும்? 3a காமனாக எடுத்தாச்சுன்னா a ஸ்கொயர்ட் மைனஸ் 1. ஓகே, இது ரெண்டாவது. இப்போ அப்படின்னா எக்ஸோட வேல்யூ அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா a ப்ளஸ் 4 அடுத்து a மைனஸ் 1. ஓகே, அடுத்து 3a ஸ்கொயர்ட் மைனஸ் 1. இந்த a ஸ்கொயர்ட் மைனஸ் 1 எப்படி எழுதணும்னா 3 இன்ட்டு a ப்ளஸ் 1 இன்ட்டு a மைனஸ் 1. ஓகே, டிவைடட் பை அடுத்து 3 இன்ட்டு a ப்ளஸ் 1 இன்ட்டு a மைனஸ் 1. ஓகே, இப்போ a மைனஸ் 1 a மைனஸ் 1 கேன்சல். மீதி என்ன இருக்குது? a ப்ளஸ் 4 டிவைடட் பை 3 a ப்ளஸ் 1. ஓகே, இது எக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காப்புல? எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு கொடுத்துருக்காப்புல. அப்போனா எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு என்ன வரும்? ஏ ப்ளஸ் 4 இன்ட்டு ஏ ப்ளஸ் 4. அப்போனா டிவைடட் பை 3 ஸ்கொயர்டு என்ன வரும்? 9. அடுத்து ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1. ஓகே, இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஒய் ஸ்கொயர்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ ஒய்யோட வேல்யூ பாருங்கள். y is equal to a squared plus 2a minus 8 இப்படி கொடுத்துருக்காப்புல. அப்படின்னா எழுதிக்காங்க, y is equal to a squared plus 2a minus 8 divided by 2a squared minus 2a minus 4. இப்போ a squared plus 2a minus 8, a squared plus 2a minus 8 ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 2 வரணும். அதே நம்பர் பெருக்குனா என்ன வரணும்னா மைனஸ் 8. ஓகே, அப்படின்னா இப்போ என்ன வரும்னா 4 மைனஸ் 2, 4 மைனஸ் 2, 4 மைனஸ் 2 ஆட் பண்ண என்ன 2 வரும். 4 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 8. அப்படின்னா ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் 4a மைனஸ் 2a மைனஸ் 8. ஏ காமனாக எடுத்தாச்சு, ஏ ப்ளஸ் 4 மைனஸ் 2 காமனாக எடுத்தாச்சு, ஏ ப்ளஸ் 4. ஏ ப்ளஸ் 4 காமனாக எடுத்தாச்சு, a மைனஸ் 2. இது இதோட ஃபேக்டர். அடுத்து இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம். பாருங்கள், 2a ஸ்கொயர்ட் மைனஸ் 2a மைனஸ் 4, 2 காமனாக எடுத்துக்காங்க, a ஸ்கொயர்ட் மைனஸ் a மைனஸ் 2. ஓகே, இது மைனஸ் 1 மைனஸ் 2 ரெண்டு நம்பரை. அப்படின்னா மைனஸ் 2 ப்ளஸ் 1, மைனஸ் 2 ப்ளஸ் 1 மைனஸ் 1, மைனஸ் 2 இன்ட்டு 1 மைனஸ் 2. ஓகே, 2 இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் 2a ப்ளஸ் a மைனஸ் 2. ஓகே, அடுத்து 2 இன்ட்டு பாருங்கள், இதில் a காமன் எடுத்துக்காங்க, எடுத்தாச்சுன்னா a மைனஸ் 2. அடுத்து ப்ளஸ் 1 காமனாக எடுத்துகிட்டு a மைனஸ் 2. அடுத்து இந்த 2 அப்படியே எழுதிக்காங்க. இதில் a மைனஸ் 2 காமனாக எடுத்துக்காங்க,
அடுத்து a + 1. ஓகே, இது அடுத்து y = என்னென்னா இது a ஸ்கொயர், இந்த வேல்யூ போட்டாச்சு. a + 4 × a - 2 டிவைடட் பை அடுத்து இதோட வேல்யூ 2 × a - 2 டிவைடட் பை அடுத்து a + 1. இப்போ பாருங்கள், a - 2 a - 2 கேன்சல். ஆனால் என்ன வருதுன்னா a + 4 டிவைடட் பை 2 × a + 1. ஓகே, இப்போ இதை y ஸ்கொயர் ஆக்குங்க. y ஸ்கொயர் ஆக்கியாச்சுன்னா a + 4 டிவைடட் பை 2 ஸ்கொயர் 4 அடுத்து a + 4 × a + 4 அடுத்து a + 1 × a + 1. ஓகே, இப்போ கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்காங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x² y - 2. அப்போனா x² y - 2 இது எப்படி எழுதணும்னா x² / y² எழுதலாம். ஓகே, இப்போ x² நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? a + 4 அடுத்து a + 4 டிவைடட் பை 9 × a + 1 × a + 1 அடுத்து டிவைடட் பை இதை தலை மாற்றி போடணும். இது இன்வெர்ஸ்லி வந்துடும். அப்போனா இது மேலே போயிடும். அப்போனா 4 × a + 1 × a + 1 divided by a + 4 × a + 4. ஓகே, இப்போ பாருங்கள், a + 4 a + 4 a + 4 a + 4 a + 1 a + 1 அடுத்து a + 1 a + 1. ஓகே, இப்போ இருக்கல். அப்படின்னா மீதி என்ன இருக்குதுன்னா therefore x² y - 2 is equal to 4/9. 4/9. That's all. இது ஆன்சர். அல்ஜிப்ராவில் அடுத்த நெக்ஸ்ட் சம் என்னென்னா, இஃப் a polynomial p of x equal to x² - 5x - 14 is divided by another polynomial q of x, we get x - 7 x + 2, find q of x. ஓகே, இப்போ ஒரு பாலினோமியல் கொடுத்துருக்காப்புல, இன்னொரு பாலினோமியல் கொடுக்கல, அதை கண்டுபிடிக்கணும். அவனுடைய ஆன்சர் கொடுத்துருக்காப்புல. வாங்க இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காப்புல, p of x equal to x² - 5x - 14. இதை ஃபேக்டரைஸ் பண்ணிருங்க. -5 - 14. ஓகே, இதை பாருங்கள், -7 + 2 -7 + 2 -5 -7 × 2 -14. அப்போனா x² - 7x + 2x + 2x - 14. இதை தனித்தனியாக பிரிங்க. x × x - 7 + 2 × x - 7. இப்போ x - 7 காமனாக எடுத்துக்காங்க. அடுத்து x + 2. ஓகே, இப்போ இதுக்கான ஃபேக்டர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ பாருங்கள், ஆல்சோ given that என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், p of x divided by q of x divided by q of x is equal to, பாருங்கள், p of x by q of x is equal to என்ன கொடுத்துருக்காப்புல, x - 7 divided by x + 2. ஓகே, இப்போ p of x நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், x - 7 divided by x + 2. நம்ம அடுத்து q of x கண்டுபிடிக்கணும். ஓகே, x - 7 அடுத்து x + 2. இப்போ பாருங்கள், இது கிராஸ் மல்டிப்ளை, இது அந்த சைடு போகணும், அது இந்த சைடு வரணும். அப்போனா q of x equal to x - 7 × x + 2. இதை தலை மாற்றி போட்டாச்சுன்னா x + 2
divided by x minus 7. இப்போ பாருங்கள் x minus 7 cancel. அப்போனா therefore q of x equal to என்னது x plus 2 x plus 2. அப்போனா x plus 2 whole square. That's all answer.